நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் ஒரு நீதியை குறித்து பார்க்க போறோம். அந்த நீதியை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணுங்கிறத கிறிஸ்து தாமே சொல்றாரு. அந்த நீதியை பற்றி குறிப்பிடுகிற வேத பகுதி மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 20. மேத்யூ சாப்டர் 5 verse 20. வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாய் இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்க நீதி என்னது? வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதி. அவங்களுடைய நீதி எப்படி இருக்கு? வெளிநடக்கையில மாத்திரமே இருக்கு. நியாயப்பிரமாணத்தை நன்கு அறிந்தவங்க தான் பரிசேயரும் வேத பாரகரும். அவங்களுடைய பேர்லயே வேத பாரகர்னு சொல்லப்படும் போது அவங்க வேதத்தை நன்றாக அறிந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா? அந்தபடியாக வேதத்தை நன்று கற்று தேர்ந்தவர்களாக வேத பாரகர்களும் பரிசேயர்களும் இருக்கிறாங்க. பவுல் கூட ஒரு பரிசேயனா இருந்தவர் தான். அந்த பரிசேயர்களுடைய நீதி எப்படி இருந்ததுன்னா, நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள் எல்லாமே சரியா கடைபிடிக்கணுங்கிற செக்லிஸ்ட் மாத்திரமே இருந்தது. அதாவது அந்த பிரமாணம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, அதனுடைய சாராம்சம் என்னங்கிறது எல்லாம் மறந்துட்டு அதை ஒரு ரூல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்கிறத மாத்திரம் அவங்க நினைவுல வச்சிருந்தாங்க. அதற்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே மத்தேயு 15வது அதிகாரத்துல வேத பாரகரையும் பரிசேயரையும் நோக்கி ஒரு காரியத்தை சொல்றாரு. அந்த அதிகாரம் 5 மற்றும் 6வது வசனத்துல பார்த்தோம்னா, நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமற் போனாமலும் அவருடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். இந்த வார்த்தைகள் அவங்களுடைய நீதியை நேர்த்தியா விளக்குது இல்லையா? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணி அவங்களுக்கான உரிய ஸ்தானத்துல வச்சு அவங்க மேல அன்பு கூறணுங்கிறத மறந்து போய் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிக்கிற விதமாக, நான் ஏதாவது உதவி உங்களுக்கு செய்யணுமா அதை காணிக்கையா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு தகப்பனிடத்திலயும் தாயினிடத்திலயும் அவங்க சொல்லிக்கிறவர்களா இருக்கிறாங்க, அதையே போதிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. அந்தப்படி தகப்பனையும் தாயையும் நடத்தணும்னு சொல்லியா பிரமாணம் நமக்கு சொல்லுது? பெற்றவர்களுக்குரிய கனத்தையும் மரியாதையை செலுத்தி அவங்க மேல அன்பு கூறணுங்கிறத பிரமாணம் சொல்லுது. ஆனா அதை இவங்க எந்தபடியாக எடுத்துக்கொண்டாங்க? இப்படிப்பட்ட நீதியை உடையவர்களாகவே வேத பாரகரும் பரிசேயரும் இருக்கிறாங்க. அங்க மாத்திரம் இல்ல, இதே மத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்திற்கு மேற்படியா சொல்லப்பட்ட வசனங்களை பார்த்தோம்னா, கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டதென்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரரை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாய் இருப்பான். இந்த வார்த்தைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நமக்கு என்ன புரியுது? பிரமாணத்தின்படி நாம கொலை செய்யக்கூடாதுதான். ஆனா அந்த கொலை செய்யறது மாத்திரம் இல்ல, நம்முடைய சகோதரனை நாம கோபித்துக் கொள்வதும் காரணம் இல்லாம கடிந்து கொள்வதுமே பாவத்திற்கு ஏதுவான ஒன்றாகவே இருக்கு. இது எதை காண்பிக்குது? வார்த்தைகளாலையும் நடக்கையினால மாத்திரம் இல்ல, உள்ளார்ந்த அன்போடு செயல்படணும். ஒரு சகோதரனை கொலை செய்யாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவனை இருதயத்தின் அளவுல கூட எந்த விதத்திலையும் துன்பப்படுத்துகிற நினைவுகளுக்கு ஆளாக்காம இருக்கணும். அப்படியான அன்பு நம்முடைய இருதயத்துக்குள்ளார ஆளுகை செய்யணுங்கிறதுக்காகவே பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இதுல இருந்து முற்றிலுமா வழி விலகி அதை ஒரு ரூலா பார்த்து அதை நாம கடைபிடிக்கிறோமாங்கிற செக்லிஸ்ட் வச்சிருக்கிறவங்களாகவே வேத பாரகரும் பரிசேயரும் இருக்கிறாங்க. இந்தப்படியான நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கணுங்கிறதையே கிறிஸ்து இந்த வார்த்தைகள்ல சொல்றாரு. சில நேரங்கள்ல உலக மனிதர்கள் கூட இந்த நீதியில அதிகமா இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆனா அன்றைக்கு வேத பாரகரும் பரிசேயரும் இருந்தது போல இன்றைக்கு நாமும் சில நேரங்கள்ல சில காரியங்களை ரூலாக தான் பாக்குறோம். ஆண்டவர் நமக்குள்ளார எதிர்பார்க்கிறது உள்ளார்ந்த மாற்றம். மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாக்கப்படுறதுங்கிறது நம்முடைய மனமானது அன்பினால கிரியை செய்கிறதாக இருக்கணும். அப்படியான மாற்றம் உண்டாகும் போதே நாம வேத பாரகர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் அதிகமான நீதியை உடையவர்களாக இருப்போம்.
வேதம் தெளிவா சொல்லுது, தீய நோக்கமும் பாவம்னு. அப்படியாக நம்முடைய இருதயத்திற்குள்ளார தீய சிந்தனைகள் கூட எழும்பக்கூடாது. அன்றைக்கு பரிசேயரும் வேத பாரகரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்களை திட்டம் தீட்டினாங்க இல்லையா? அன்பு அவங்களுக்குள்ளார இருந்தா இந்தபடியாக நிச்சயமா நடந்திருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படியாகவே நம்மை நாமே நிதானித்து பார்க்கணும். நாம அன்புடையவர்களாக இருக்கிறோமா? மற்றவங்க செய்ததை நம்மால சகித்து கொள்ள முடியுதா? மற்றவங்கள அந்தப்படியான அன்பின் வழியில நடத்துறோமா? ஒருத்தவங்களை வெளியில பார்க்கும்போது சிரிச்சு பேசிட்டு இருதயத்திற்குள்ளார அவங்கள பற்றின கசப்பான சிந்தைகளை கொண்டிருந்தோமே, ஆனால் நம்முடைய நீதியும் வேத பார்கரையும் பரிசெயர போன்ற நீதியாகவே இருக்கும். நாமும் வெளிப்புறத்துல ஒரு மாதிரியும் உள்ளார இன்னும் அழுக்குகள் நிறைந்தவர்களாகவே இருப்போம். அப்படியான நீதி நம்மிடத்துல இருக்கக்கூடாதுங்கிறதே தேவன் இந்த இடத்துல தெளிவாக சொல்றாரு. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா, வேத பார்கர் பரிசேயருடைய நீதி சுயநீதியை பற்றினதாக இருக்கு. அவங்க எல்லாத்துலயும் கரெக்டா இருக்காங்கிற ஒரு மேட்டுமை சிந்தையோட இருக்கு. ஆனா தேவன் எதிர்பார்க்கிறது அன்பினால கிரியை செய்கிற நீதியா இருக்கு. இந்த நீதி நம்ம இடத்துல வருவதற்கு நமக்கு விசுவாசத்தினால உண்டாகும் தேவ நீதி ஆளுகை செய்கிறதாக இருக்கும். ஏன்னா தேவனுடைய அன்பே மெய்யானதாக இருக்கும். அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்திற்குள்ளார வரணும்னா அவரை பற்றி கொள்ளும் விசுவாசத்திலும் அவர்ல நாம நிலைத்திருக்கிறதும் அவசியமா இருக்கு. அப்படியாக வேதத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனைகள் யாவும் நாம வெளிப்புறமா காண்பிக்கிற ஒரு அடையாளமா இருக்காம நம்முடைய இருதயத்திற்குள்ளார கிரியை செய்கிற அன்பா இருக்கணுங்கிறத நாம புரிந்து கொள்வதற்காகவே இந்த வேத பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய மாயமான நீதியை உடையவர்களாக இருக்காம உண்மையாக அன்பினால கிரியை செய்கிற தேவ நீதியை உடையவர்களாக இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு வேத பார்கரும் பரிசேயரும் கொண்டிருந்த நீதியை உடையவர்களாக நாங்க ஒரு நாளும் இருக்கக்கூடாது தகப்பனே. எங்களுடைய நீதியானது அவர்களை விட அதிகமாக இருக்கும் போதே நாங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ளார பிரவேசிக்க முடியுங்கிறத தேவரீர் சொல்லியிருக்கீங்க தகப்பனே. இந்த வார்த்தைகளை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எங்களுடைய நீதி உம்மை பற்றி கொள்கிற விசுவாசத்தினால் உண்டாகிற தேவ நீதியாக இருக்கணுங்கிறத நாங்க உணர்ந்து செயல்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, அன்பின் வழியில கிரியை செய்கிற தேவ நீதியே எங்களை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போய் சேர்க்குங்கிறத உணர்ந்து எங்களுடைய சுயநீதியை விட்டு தள்ள தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க தகப்பனே. அப்படியாய் உள்ளத்தில் உண்மையாயிருக்க தேவரீர் எங்களை நடத்தியர்லிங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.